Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் physics பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन பேங்க் தான் பார்க்க போறோம். வால்யூம் 1 க்கு பார்த்துட்டோம். வால்யூம் 2 க்கு இதல இருக்கக்கூடிய 5 மார்க் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதல இருந்து क्वेश्चंस எல்லாம் 11th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்ப 12th ஸ்டாண்டர்ட் 12th physics பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 க்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन பேங்க் வால்யூம் 2 க்கு தான். இதல இருக்கிற क्वेश्चन எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த क्वेश्चन பேங்க் பொறுத்தவரைக்கும் தமிழ் மீடியத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ என்னென்ன 5 மார்க் வந்து படிக்கணும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 12th physics பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். சோ வாங்க ஒன் பை ஒன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 12th physics 5 மார்க் क्वेश्चन பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு வால்யூம் 2ல இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்கிறது டிஸ்கிரைப் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒளியின் வேகத்தை கண்டறியும் பியூசி முறை, அதே மாதிரி நிரப்பெருகை என்றால் என்ன, ஊடகம் ஒன்றின் நிரப்பெருகை திறனுக்கான கோவையினை பெறுக. ஒரு 30 5 மார்க் இருக்குது வால்யூம் 2ல 12th physics, நல்லா படிச்சுக்கோங்க. டிரைவ் த மிரர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவையினை பெறுக. அப்படின்ற ஈக்குவேஷன் ஃபார் த லேட்டரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் லைட் பாசிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பட்டகம் ஒன்றின் வழியாகவும் ஒளியின் பக்கவாட்டு இடப்பெயர்ச்சி சமன்பாட்டை பெறுக. அதே மாதிரி அப்டைன் த லென்ஸ் மார்க்கர் ஃபார்முலா மென்ஷன் த சிக்னிஃபிகன்ஸ். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். லென்ஸ் உருவாக்கப்படுடைய சமன்பாட்டை வருவித்து முக்கியத்துவத்தை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒளியூட்ட ஆரம் அல்லது ஸ்னெல் சரளத்தின் சமன்பாட்டை பெறுக. எக்ஸ்பிளைன் அபவுட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்ற ஈக்குவேஷன் ஃபார் த மேக்னிஃபிகேஷன். கூட்டு நுண்ணோக்கி ஒன்றை விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையினை பெறுக. நெக்ஸ்ட் ப்ரூவ் த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் யூசிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைகன்ஸ் தத்துவம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரூவ் த லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் யூசிங் ஃபார் ஹைகன்ஸ் பிரின்சிபல். கண்டினியூவாக இது கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் த ஈக்குவேஷன் ஃபார் ரிசோல்விங் பவர்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப். நுண்ணோக்கி ஒன்றின் பிரதித்திறனுக்கான கோவை. அதே மாதிரி யாங் இரட்டை பிளவு, யாங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். டிஸ்கஸ் த டிஃப்ராக்ஷன், இது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்பிளைன் அபவுட் த ஃபோட்டோ எமிசிவ் செல். ஒளியுமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு வேலை செய்யும் விதம் விளக்குக. அதே மாதிரி ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் பிட்வீன் ஈக்குவேஷன் வித் நெசரி எக்ஸ்பிளனேஷன். தகுந்த விளக்கப்படமுள்ள ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. டிஸ்கிரைப் பிரீஃப்லி டேவிசன் ஜெர்மாமர் எக்ஸ்பெரிமெண்ட். எலக்ட்ரான் அலையியல்பினை வருவிக்கும் டேவிசன் ஜெர்மாமர் சோதனையை சுருக்கமாக எழுதுக. எலக்ட்ரான் நுண்ணோக்கின் தத்துவம், வேலை செய்யும் விதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கதிரியாக்க சிதை விதியினை தெரிவிக்க. அப்டேட் த ரேடியோ ஆக்டிவிட்டி. ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருக்காங்க. டிட்டர்மின் த சார்ஜ். எலக்ட்ரானின் மின்னூட்ட எண்ணை கண்டறியவதும் ஜே தாம்சன் ஆய்வினை விளக்குக. டிரைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர்பிட். எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதை ஆரத்திற்கான கோவையினை வருவி. டிரைவ் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு எலக்ட்ரானின் எண்ணாவது சுற்றுப்பாதையில் இயக்க ஆற்றல் கோவையினை பெறுக. அதே மாதிரி டிஸ்கஸ் ஆல்ஃபா பீட்டா காமா எமிஷன் ப்ரொடியூஸ்டு எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா பீட்டா காமா சிதைவினை எடுத்துக்காட்டுடன் விவரி. அதே மாதிரி படத்தின் உதவியுடன் அணுக்கரு உலை வேலை செய்யும் விதத்தை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து டயோடு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த மாடுலேஷன்ஸ் ஆஃப் நெசசரி டயக்ராம். வீச்சு பண்பேற்றத்துக்கு தேவையான படங்களுடன் வரி. ஒரு 30 5 மார்க் இருக்க வால்யூம் 2 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு இதை நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒளி டயோடு என்பதை பற்றி குறிப்பிடுதுங்க. எக்ஸ்பிளைன் த பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தகவல் தொடர்பு அமைப்பின் அடிப்படையில் உறுப்புகள் தேவையான கட்டப்படுத்துடன் வரி. எக்ஸ்பிளைன் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோலார் செல். மென்ஷன் த அப்ளிகேஷன். சூரிய மின்கலம் வேலை செய்யும் தத்துவம் விவரி. பயன்பாடுகளை எழுதுக. 13 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒளியுமிழ் டயோடு என்றால் என்ன, செயல்படும் விதத்தை படத்துடன் வரி. வாட் இஸ் எல்இடி, கிவ் த பிரின்சிபல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் இன் டயக்ராம். ஸோ வீடியோ அனுப்பதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.